ஹெல்மெட் சூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெட்டுக்கு ஏற்றாப்புல இந்த மைக்கோட பிளேஸ்மெண்ட் அப்படின்றதும் மெயினான ஒரு திங்கு. வ்ளாகிங் பண்ணும்போது நம்ம சவுண்டு கிளியராக கேட்கணும். எதனால் முடி கொட்டுது அப்படின்னா ஹெல்மெட்குள்ளே இருக்க அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ஸ் பிரீஃப். இன்றைக்கி நம்ம ஃபைனலி நம்மளோட ஹெல்மெட் செட்டப் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு மோட்டோ வ்ளாகிங்க்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா தான். ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா DJI Osmo Action 4 கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானே சொல்லலாம். இந்த வியூ கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இது என்னோடய பிரதர்கிட்ட இருந்துச்சு. நான் அவர்கிட்ட வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு மோட்டோ விளாகர்லாம் கிடையாது. பட் நான் இந்த ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறதுனால இந்த செட்டப்பையும் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ட்ரை பண்ணது. பட் அது எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சாக மாறுச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு ஆடியோ குவாலிட்டி சரியாகவே கிடைக்கல. ஸோ அதுக்காகவே நான் ரொம்ப போராடின மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ஆடியோ குவாலிட்டி கொண்டு வந்துட்டோம். அது எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்றது லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆக்ஸார் ஹெல்மெட்டை, ஓகே. ஆக்ஸாரில் அபெக்ஸ் மாடலில் ஹெல்மெட் சூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெட்டுக்கு ஏற்றாப்புல கரெக்டான சைஸாக பார்த்து சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் நமக்கு ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வ்ளாகிங் எடுக்கும்போது உள்ள காற்று இங்கேருந்து நுழையும், இங்கேருந்து நுழையும், எல்லா இடத்துலேருந்து நுழையும் இல்லையா. ஸோ அது எல்லாமே கம்மியாகும். அதே மாதிரி எப்போ நீங்கள் ஹெல்மெட் போட்டாலும் இந்த பேண்ட் கரெக்டாக டை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஹெல்மெட் போடுறாங்க, பட் இது மாட்ட மாட்டேன்றாங்க. ஸோ மைக் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மோனோ மைக் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா. அது ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மைக்கோட பிளேஸ்மெண்ட் அப்படின்றதும் மெயினான ஒரு திங்கு. சின் கார்டு இருக்குது இல்லையா, அந்த அதுக்கு பக்கத்தில் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அதில் டெட் கேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மவுண்ட்டு, ஓகேவா. ஸோ இந்த மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மவுண்ட் ப்ளூ ஆர்மர் அப்படின்ற ஒரு மவுண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மவுண்ட்டு. நம்மளோட காஸ்ட்லியான கேமரா நம்ம அட்டாச் பண்ணும்போது இது ரொம்ப ரிலையபிளாக இருக்கணும், ஓகேவா. ஸோ அது போக இது இந்த ஜே மவுண்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுதான் இந்த நான் யூஸ் பண்ணியிருக்க செட்டப்பை. இப்போ இந்த வீடியோ செட்டிங்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹெச்டியில் தான் போட்டிருக்கேன். 1080p 30 frames per second. இது ரெண்டுலேயுமே அதே செட்டிங் தான் வச்சுருக்கேன். பாக்கி இந்த ஒயிட் பேலன்ஸு, அந்த ISO ரேட்டிங், இது எல்லாமே ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா சன்லைட் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இதாகிக்கிட்டோம். நம்ம ஆக்ஷன் கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைட் சென்சார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த லைட்டை அதுவே பார்த்துக்கட்டும், எது நல்லதாக பெஸ்ட்டு அப்படின்றது அதுவே பார்த்துக்கட்டும், சரியா. ஸோ இது போக நான் எல்லா வெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கே நோஸ்கிட்ட ஒரு வெண்ட் இருக்குது. ஸோ எல்லா வெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரீசன் என்னென்னா, உள்ளே காற்று வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு மைக் கொஞ்சம் டிஸ்டார்டடாக இருக்கும். இப்போ நான் 60 km ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப சேஃபான ஸ்பீடு. அதே மாதிரி இப்போ நம்ம வ்ளாகிங் பண்ணும்போது நம்ம சவுண்டு கிளியராக கேட்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்ம 50-60 இந்த ஸ்பீடில் நம்ம மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சவுண்டும் பக்காவாக கேட்கும். இதுவே நான் அதுக்கு மேலே நான் போனேன் அப்படின்னா கிளியராக கேட்கும், பட் அதுக்கேற்றாப்புல நம்ம விண்டை டோட்டலாக இன்சுலேட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்குலாம் நான் பண்ணலை. நான் ஒரு நார்மலான ஒரு செட்டப் தான் வச்சுருக்கேன், ஓகேவா. ஈவன் இப்போது எனக்கு இங்கே நெக்கில் இருந்துலாம் உள்ளே காற்று உள்ளே போக தான் செய்யும். பட் என்ன அப்படின்னா, ஷுவர்லி என்னோடய ஆடியோ நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்போ நீங்கள் பேசலையோ, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது பேசலையோ, இந்த வெண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வெண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்றதுனால உள்ளே ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். நம்ம டயர்டாக மாட்டோம், ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், உள்ளே வேர்க்காது, ஓகேவா. அப்படி வேர்க்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அதுவும் போக இன்னொரு ரீசன் எதனால் முடி கொட்டுது அப்படின்னா, ஹெல்மெட்குள்ளே இருக்க அந்த லைனர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதை எதையுமே அந்த பேட்ஸ், இங்கே ஒரு பேடு, இங்கே ஒரு பேடு, பின்னாடி இத்தனை பேடும் இருக்குது, அதை நம்ம வாஷ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் நமக்கு இச்சிங் இருக்காது, ஓகேவா. இச்சிங் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஹேர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று ஹெல்மெட் ஆக்சுவலாக ஷேர் பண்ணக்கூடாது.
நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுறோம். பண்ணாதீங்க. இப்போது ஆவரேஜாக எல்லாருமே வந்து 2 வீலர் வச்சுருக்கோம். அப்படின்றப்போ எல்லார்ட்டையும் ஹெல்மெட்ஸ் இருக்கும். ஹெல்மெட் ஷேர் பண்ணுறதுனாலையும் இந்த ஸ்கேல்பில் வந்து பிரச்சனை வரும். அதனாலையும் ஹேர் ஃபால் ஆகும். இப்போ கேமரா செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே ஆட்டோலேயே வச்சுட்டேன். ஸோ மைக் கெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -10ல் வச்சுருக்கேன். ஓகேவா? -10ல் இருக்கும்போதே நமக்கு நல்ல சவுண்டு ஒன்று வருது. அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது DJI Osmo Action 4. ஓகேவா? இதுவே கோப்ரோவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கான தனி மைக் அடாப்டர் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். பட் இதில் வந்து அந்த மாதிரி தனியாக மைக் அடாப்டர்லாம் அவங்க தர்றது கிடையாது. இன்னொன்று இங்கே C டைப் போர்ட்டு தான் இருக்குது. ஸோ அந்த C டைப் போர்ட்டில் C டைப் மைக் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போயும் எனக்கு சரியாக வரல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா C டைப் டு 3.5K அடாப்டர் வாங்கினேன். ஓகேவா? ஸோ அது வாங்கி நான் கனெக்ட் பண்ணும்போதும் எனக்கு அவுட்புட் வரலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வந்து ஹெட்ஃபோனோட அடாப்டர் தான் அப்படின்ட்டு. இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா ADC அடாப்டர். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம மைக்கில் பேசுகிறோம் இல்லையா? ஸோ மைக்கில் பேசுகிறது வந்து அனலாக் சிக்னலில் அது வந்து டிஜிட்டலாக மாற்றி நம்மளோட கேமராக்குள்ளே கொடுக்குது. அதே மாதிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து வைடில் தான் வச்சுருக்கேன். ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நேரோவும் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு வந்து இந்த வைட் ஆங்கிள் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வைடு வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ விண்ட் நாய்ஸ் உள்ளே வந்தாலுமே வந்து நமக்கு ஆடியோ குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது. நார்மலாக ஒரு மோட்டோ விலாகிங்க்கு தேவை அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. ஓகேவா? நம்ம வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு, அதே மாதிரி நம்ம பேசுகிற இந்த வாய்ஸ், இது எல்லாமே இப்போ நம்மகிட்ட சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோ பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த செட்டப் நான் எப்படி வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படின்றத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து மோனோ மைக்கு. ஸோ இந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த சின் பேடுக்கு பக்கத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் டெட் கேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வயரை ஃபுல்லாக இங்கேருந்து ரவுண்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் DJI Osmo யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த கனெக்டர் யூஸ் பண்ணுங்கள். அதாவது போயாவோட BY-M4 இந்த கனெக்டர். ஸோ இந்த கனெக்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் ஆடியோ வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா DJIயோட மைக் 2 இந்த மாதிரி வந்து வயர்லெஸ் மைக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த கனெக்டர் மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா ADC கனெக்டர். ஓகேவா? ஸோ அனலாக் டு டிஜிட்டல் கனெக்டர். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சிமிலர் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா DAC கனெக்டர். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம மொபைலில் இருக்க சிக்னலை வந்து ஹெட்ஃபோனுக்கோ அல்லது நம்மளோட ஸ்பீக்கர்ஸ்க்கோ கொடுக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைக்கோட சிக்னல்ஸை வந்து நம்ம கேமராவுக்கு கொடுக்குது. ஓகேவா? ஸோ இது மட்டும் யூஸ் பண்ணால் போதாது, இந்த கனெக்டரும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கனெக்டரை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இது TRRS கனெக்டர், இது TRS கனெக்டர். ஓகேவா? ஸோ இதில் கனெக்ட் பண்ணுறது நம்ம TRS கனெக்டர் தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 பேண்ட் இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 3 பேண்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த கன்வெர்ட்டர் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த கன்வெர்ட்டரை இங்கே மாட்டிடுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து இதில் மாட்டணும். ஐ மீன் இந்த செட்டப் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆடியோ குவாலிட்டி கிடைக்கிது. இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு மோட்டோ விலாகிங்க்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ டே டு டே லைஃப்பில் ஒரு தனி ஹெல்மெட் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது செப்பரேட்டாக மோட்டோ விலாகிங்க்குன்னு வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மவுண்ட்டு. இது ப்ளூ ஆர்மர் அப்படின்ற மவுண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்டராக வந்து ஒட்டலை பாருங்கள். ஸோ இங்கே கொஞ்சம் நவுத்தி தான் ஒட்டியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட கேமராஸில் வந்து இந்த லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லென்ஸ் வந்து ஒரு சைடாக தான் வரும். ஸோ கொஞ்சம் அது நவுத்தி ஓட்டினோம்னா அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் சென்டராக வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வீடியோ வந்து கிராஸாக இல்லாமல் சென்டராக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், சென்டர்லேருந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் இது தான். நீங்கள் இது ஒட்டும்போது நம்ம வியூ பண்ணுற டைரெக்ஷனில் நமக்கு லெஃப்ட் சைடு கொஞ்சம் நவுத்தி ஒட்டிட்டீங்க அப்படின்னா போதும், நமக்கு வியூ வந்து சென்டராக இருக்கும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஜே மவுண்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து காமனான மவுண்ட்டு தான். இது இந்த கம்பெனிலேருந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன், இந்த மேக்னெட்டிக் மவுண்ட்ஸு.
ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த கம்பெனிக்காரன் வந்து 2 தான் கொடுத்தான். ஸோ அது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கழட்டி மாட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ இது நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு 2 வாங்கி வச்சுருக்கேன். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சேஃபாக ரைட் பண்ணுங்கள், சேஃபான ஸ்பீடில் ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட்டில் இந்த பேண்டு இந்த லாக் கண்டிப்பாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.